அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை பிரட்டல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முருங்கைக்கீரை பிரட்டலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கோம். முருங்கைக்கீரை எப்பயுமே அலசிட்டு செய்ய மாட்டோம், அதனால் இதை அப்படியே உருவி ஒரு கவரில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். கடைசியாக நம்ம இதில் முட்டை சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு முட்டை சேர்க்கும்போது வாடை வராமல் இருக்கிறதுக்காக மிளகுத்தூள், சீரகப்பொடி, மஞ்சப்பொடி இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை போட்டு எடுத்துக்கலாம். முட்டையை பொரிச்ச மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அதுக்காக நான் கடாயை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நான் இப்போது எண்ணெயை சேர்க்க போகிறேன். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதிலே ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி, மிளகுத்தூள், சீரகப்பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டையை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முட்டையை நல்லா பொரிச்சு இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம முருங்கைக்கீரையை ரெடி பண்ணிடலாம். இப்போது இன்னொரு வானல் வச்சு அதை சூடு பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். அது கூட அந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம கீரையை அள்ளி வச்சிடலாம். எல்லா கீரையும் அள்ளி வச்சுட்டு நம்ம அதில் மூடி போட்டு மூடிடலாம். அப்பப்போ திறந்து பார்த்து இந்த மாதிரி கிளறிடலாம். அப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கீரை வெந்த பதம் நம்மளுக்கு தெரியும். கீரையோட கலர் மாறும். அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். நல்லா டார்க் பச்சையாகும். அப்போ தான் கீரை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த டைம் நம்ம முட்டையை சேர்த்துடலாம். இந்த மாதிரி மூடி போட்டு அப்பப்போ கிளறிட்டு கடைசியாக முட்டையை சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளுடைய கீரை பிரட்டல் ரெடி ஆகிடும். கீரையை நல்லா சிம்மிலே வச்சு வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா வதங்கிடுச்சு. கீரை நல்லா டார்க் பச்சையாக இருக்குது பாருங்கள். இதுதான். இப்போது நம்ம இந்த டைமில் முட்டையை சேர்த்துடலாம். இதை மாதிரி நீங்கள் முட்டையை சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்குங்க. இறால் கூட சேர்த்து செய்யலாம். இப்படி முட்டையை சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அது கூட இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு கை அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ருசியான சத்தான முருங்கைக்கீரை பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு.